கோடபாய அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சட்டத்துறை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டுமென இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜோசப் பரராசிங்கம் கொலை வழக்கில் விடுதலையான சம்பவம் அசாத் மௌலானா கூறிய விடயங்களை கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜோசப் பரராசிங்கம் உட்பட வடகிழக்கில் நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நேற்று மாலை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் பரராசிங்கத்தின் உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு ஊர்வலம் நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்துக்கு அருகில் நிகழ்வு நடைபெறும் இடம் வரையில் இந்த நீதி கோரிய கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் ஜோசப் பரராசிங்கத்தின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. மலர் மாலையினை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோர் அணிவித்ததுடன் சிவஸ்ரீ முரசொலி மாறன் குருக்கள், அருட்தந்தை ஜெகதாஸ் அடிகளார் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈகச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினர். அத்துடன் மலரஞ்சலி செலுத்தப்பட்டவுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது சாணக்கியன் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிபர் முன்னணியினால், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாலிபர் முன்னணியினால் வளமை போல நாங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்யும் ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய அந்த நினைவு தினம் இன்றும் 19வது நினைவு தினத்தையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 6-8 வருடங்களுக்குள்ளே நடந்த நிகழ்வுகளிலே அதிகூடிய அளவு வரவு இன்றைய நாளிலே இந்த நிகழ்விலே காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் ஜோசப் பரராசிங்கம் ஐயா படுகொலை செய்யப்பட்டு 19 வருடங்கள் தாண்டியும் அவருக்காக நீதி கிடைக்க வேண்டுமென்றது அந்த விடயம் மிக மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக மக்களுடைய மனதிலே இருக்கின்றதுக்கு அது ஒரு சிறந்த ஒரு சான்று. இந்த அதிகரித்து கொண்டு வரும் வரவு உண்மையிலே நாங்கள் கடந்த 4 வருடத்திலே கோட்டாபய ராஜபக்சருடைய ஆட்சி கால பகுதியிலே ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே எந்த நம்பிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. ஆனால் ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்து சிறையிலே இருந்த புல்லையான் அவர்கள் கோட்டாபய ராஜபக்சருடைய காலப்பகுதியிலே விடுதலை செய்யப்பட்டார். உண்மையிலே அவர் விடுதலை செய்யப்பட்டதிலே பின்னணியை பற்றி பல விடயங்கள் அவருடைய ஊடக பேச்சாளராக இருந்தவர் அசாத் மௌலானா என்றவர் ஜெனீவாக்கு சென்று, ஜெனீவா இல்லை, சுவிட்சர்லாந்து இல்லாட்டி பிரான்ஸ்லே சென்று அந்த நாடுகளிலே இருந்து அவர் பல விடயங்களை உண்மைகளை சொல்லியிருந்தார். அந்த விடயங்கள் சேனல் 4 என்ற தொலைக்காட்சியிலே ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு காணொலியாகவே வெளியிலே வந்தது. அதிலே மிக முக்கியமாக புல்லையான் அவர்களை விடுதலை செய்வதற்காக இலங்கை சட்டத்துறையிலே சட்டமாதிபருடைய திணைக்களகம் எவ்வாறு சிலரை மாற்றினார்கள் என்றதெல்லாம் அந்த காணொலியிலே சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலே இருந்த நீதி அமைச்சராக இருந்த அலி சப்ரி அவருடைய வழிகாட்டலின் கீழே தான் இதுகளெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டது. அப்போ அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் புல்லையான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார், ஜோசப் ஐயாவுக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம், குறிப்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற விடயங்கள், அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ், அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கொலை, ட்ரிங்கோ 5, ட்ரிங்கோ 11, லசந்த விக்ரமதுங்க, எக்னலிகொட, இப்படி ஒரு சில கேசஸ், ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதிலே ஜோசப் பரராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை. உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள், இன்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று, அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மக்களுடைய கோஷமாக இருந்தது. அந்த வகையிலே இந்த
இலங்கை சட்டத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மையை தற்பொழுது இருக்கும் அரசு வெளிக்கொண்டு வர வேணும். அப்படி என்று சொன்னால் அசாத் மௌலானா சொன்ன விடயங்களை வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேணும். ஈஸ்டகுண்டுவெடிப்பு மட்டுமில்லை, ஜோசப் பர்ராசிங்கத்துடைய கொலை வழக்கிலே இருந்து புல்லியான் விடுதலையாகினதை பற்றி ஜட்ஜை மாற்றினார்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் அவருடைய அந்த வாக்குமூலத்தில் இருக்கு. இந்த விடயங்களை வைத்தொரு விசாரணை ஆரம்பித்து சிஐடி குற்றப்புலனாய்வு பிரிவு மீண்டும் இந்த ஜோசப் பர்ராசிங்கத்துடைய கொலை சம்பந்தமாக விசாரணைகளை ஆரம்பித்து அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள், அவர்கள் கலீல் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் மீண்டும் விசாரணை செய்து ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு மட்டும் இல்லாமல் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் நீதி, மக்களுக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை பல வடிவங்களினூடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தங்களை வழங்குவோம். நன்றி. மாமனிதன் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்களது 19வது நினைவேந்தலை நாங்கள் செய்திருக்கின்றோம். குறிப்பாக ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அந்த படுகொலை நடைபெற்றது. அது மாத்திரமல்லாமல் பல படுகொலைகள் நடைபெற்றது. ஆசாத் மௌலானாவின் கருத்தின்படி ரிபோலி பிளட்டூன் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கோத்தபாய ராஜபக்சவின் தலைமையின் கீழ் இயங்கிய அந்த கட்டமைப்பு தான் பல படுகொலைகளுக்கு காரணமாக இருந்ததென்றும் அதில் பிள்ளையானும் ஒருவராக இருந்தார் என்பதும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே சாட்சியம் வெளிப்படையாக கிடைத்திருக்கின்றது. அந்த சாட்சியத்தை வைத்துக்கொண்டு துருவி ஆராய்ந்தால் பல திடுக்கிடும் மர்மமான நீதிக்குரிய சான்றுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஜோசப் ஐயா மாத்திரமல்லாமல் பல பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், பல அரசியல் தலைவர்கள், புத்திஜீவிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு வந்தவர் மஹிந்த ராஜபக்ச, அவரது காலத்தில் நீதி கிடைக்கவில்லை. அடுத்ததாக மைத்ரி ரணில் ஆட்சிக்கு வந்தார்கள், அவர்களது ஆட்சி காலத்திலும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள், நிச்சயமாக அங்கு எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று தெரியும். தற்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சட்டவாட்சியை பலப்படுத்தப் போகின்றேன், குற்றவாளிகளை தண்டிக்கப் போகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இதற்கொரு நீதி கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தாமதிக்கின்ற நீதி என்பது கிடைக்காமல் போகின்ற நீதி என்று சொல்வார்கள். எனவே இந்த நீதியை அவர் வெளிக்கொணர்வதன் மூலமாக இந்த சிவப்பு ஆட்சி அல்லது இந்த இடதுசாரி ஆட்சியின் போது மறுக்கப்பட்ட நீதி கிடைத்திருக்கின்றது என்று தமிழ் மக்கள் ஓரளவுக்காவது மன அமைதி கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலத்தை கடத்தினால் சிங்கள தலைவர்கள் எல்லோரும் தமிழ் தலைவர்களின் படுகொலையில் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது, 19 ஆண்டுகளாக எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இந்த அடுத்த 20வது ஆண்டு தொடரப்போகின்றது. எனவே இந்த காலத்திலாவது இந்த நீதியை வழங்குவதன் மூலமாக இந்த நாட்டில் சட்டவாட்சி நடைபெறுகின்றது, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த புதிய அரசாங்கம், அதாவது அனுரகுமார தலைமையில் இயங்குகின்ற அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம். எத்தனையோ அப்பாவி மக்கள் அந்த யுத்த காண்டத்தின் போது அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த புதிய அரசு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மக்களின் சார்பாக, பாதிக்கப்பட்ட உறவுகளின் சார்பாக மிகவும் அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. பொறுமையையும் சமத்துவத்தையும் போதிக்கின்ற ஒரு நாடில் மனித உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசித்த ஒரு மனிதன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்.
எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா கடந்த காலங்களிலே தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்களுக்காக எவ்வாறு செயற்பட்டார் என்று எல்லாருக்கும் தெரியும். அவரை மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே இந்த வன்முறையான ஆட்சி தமிழ் தேசியத்தின் குரலை நசிப்பதற்காக பல கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்களை படுகொலை செய்ததன் மூலம் தமிழ் தேசிய கொள்கையை, தமிழ் தேசிய போராட்டத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்பட்டிருக்கின்றது. இதற்காக பல கூலிகள், ஒட்டுண்ணிகள் வைத்து இவ்வாறான தமிழ் தேசியத்தை அழித்துவிடும் செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே மிக கச்சிதமாக நிகழ்ச்சி நிரலின் ஊடாக அரங்கேறப்பட்டிருக்கின்றன. ஆனால் புதிய அரசாங்கம் ஒன்றை கூறியிருக்கின்றது, நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று. கடந்த காலங்களில் போன்று அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் போல் அல்லாமல் அவர்கள் தங்கள் செயற்திறனை தங்கள் செயலிலே காட்ட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின், எங்களை போன்ற தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பாகும். தமிழரசு கட்சியானது பல இழப்புக்களை பல காலமாக தமிழ் தேசிய கொள்கைக்காக இழந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று 19 வருடங்களுக்கு கடந்து 19 வருட நினைவு பேருரையாக இன்றைய திரு மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்களின் நினைவு பேருரை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டது. இன்று நீங்கள் இந்த விடயங்களிலே கலந்து கொண்ட ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் தமிழ் தேசிய ஆர்வத்தையும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பற்றையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள். புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆட்சி பேச்சளவில் மட்டுமா நீதியை வழங்கப் போகின்றது அல்லது செயல் வடிவில் மட்டுமா வழங்கப் போகின்றது என்று நாம் ஒரு காலத்தில் பார்க்க வேண்டும். கடந்த ஆட்சியாளர்களை போலும் இவர்கள் காலத்தை கடத்தி எங்களுடைய தமிழ் தேசியத்தை நசுக்குவதற்கான அல்லது அதை உதறித்தழுவதற்கான செயற்பாட்டை ஏற்படுத்த போகின்றார்களா அல்லது நீதியை பெற்றுத்தருவார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்ப்பது மட்டுமல்லாமல் எமது தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக இந்த மனித உரிமைகளுக்கு எதிராக, வன்முறைகளுக்கு எதிராக காலங்காலமாக தொடர்ந்து போராடும் என்ற உறுதிப்பாடோடு இதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் நாம் இந்த நினைவு நிகழ்ச்சியை கொண்டு சென்றிருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு பிறக்கப் போகும் 2025 வருடத்திலேயாவது நீதியும் சமாதானமும் எதிர்காலம் சிறப்பாக அமைய எதிர்பார்ப்போடு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வேதனையான விடயமாக இருக்கின்றது. மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள் அனைவரோடும் மிக நெருக்கமாக பழகி அரசியல் செய்த ஒருவராகத்தான் அந்த காலத்தில் காணப்பட்டார். மிக அன்பாக பேசி மக்களுக்காக கச்சிதமான முறையில் காரியங்களை ஆற்றுகின்ற அந்த ஆளுகையை அவர் அந்த நேரத்தில் கொண்டிருந்தார். குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிகளில் வடகிழக்கில் தமிழினத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த அட்டுழியங்கள், அநியாயங்கள் அனைத்தையும் பார்லிமெண்டத்தில் முந்திக் கொண்டு குரல் கொடுத்தவர். இதன் காரணமாக அவரது பெயர் உள்நாட்டில் மாத்திரமல்ல சர்வதேசத்திலும் அந்த நேரம் கொடிகட்டி பறந்திருந்தது. மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள் கொக்கட்டிச்சோலையில் நிகழ்த்தப்பட்ட கொடூரமான அந்த படுகொலைக்கு நீதி வேண்டி அவர் எடுத்த முன்னெடுப்புகள் ஒரு மைக்கேலாக அந்த காலத்தில் அவருக்கு அரசியலில் அமைந்திருந்தது. மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள் தனது பாராளுமன்ற பதவி காலத்தில் அதிக அளவிலான மக்கள் சந்திப்புகளை நடத்திய ஒருவராக காணப்பட்டார். அவர் மட்டக்களப்பிலே தங்கியிருந்த வேளைகளில் காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மக்களை சந்தித்து மக்களினுடைய குறைகளை போக்குகின்ற வேலை திட்டங்களை செய்திருந்தார். குறிப்பாக மக்களுடைய குறைகளை குறித்த அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த குறைகளை தீர்க்கின்ற வேலையில் ஈடுபட்டுள்ளார். அது மாத்திரமல்ல, தனது கைப்பட தமிழ், ஆங்கில மொழிகளில் கடிதங்களை எழுதி தானே தட்டச்சு இயந்திரத்தின் மூலமாக தட்டச்சு செய்து அதை கொடுத்தார். இதன் மூலமாக என்ன தெரிகிறது சொன்னால், அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்கின்ற, மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு விடயமே அன்றி மக்களுக்கு எஜமானாக இருப்பதல்ல என்பதை தனது அரசியல் வாழ்வில் நிரூபித்த ஒருவர்தான் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள். உண்மையில் அவரது படுகொலை நடத்தப்பட்டு இன்று 19 ஆண்டுகள் நிறைவேறினாலும் கூட உண்மையில் கொலைக்கான சூத்திரதாரிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்று கேட்கின்றார்கள். தமிழரசு கட்சி என்ன செய்திருக்கின்றது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்து? தமிழ் தேசிய அரசியல் மூலமாக தமிழர்கள் கண்ட லாபம் என்ன என்று கேட்கின்றார்கள். நான் சொல்லுகின்றேன், அதற்கான பதில் மாமனிதருடைய மரணம். அன்று வீதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டு தெருக்களில் பிணங்களாக இருந்த அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார்.
ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாலும் அவன் பிணத்துக்கு ஒப்பான காட்டு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய பொருளாக இருந்தால், தலையாட்டி முண்டங்களாக இருந்து இராணுவ சுற்றி வளைப்புகளில் ஒட்டுக்குழுக்களாக இருந்து காட்டி கொடுக்கப்பட்டு சிறைகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த அப்பாவி தமிழர்களுக்கு நீதி வேண்டிய குரலாக இருந்தார். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தின் அடையாளமாக, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தவர் தான் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள். உண்மையில் தமிழ் தேசிய அரசியல் என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. அதை முன்னெடுப்பது என்பது அந்த காலம் என்பது உள்நாட்டு யுத்தம் நிலவிய காலங்கள். தமிழன் உரிமை கேட்கின்ற போதும், அவன் அதிகாரத்தை கேட்கின்ற போதும் பிரிவினைவாதியாகவும் பயங்கரவாதியாகவும் தான் இந்த நாட்டில் பார்க்கப்பட்டான். அவ்வாறு உரிமை கேட்டு அதிகாரம் கேட்டவர்களுக்கு ஆயுதம் மூலமாகத்தான் இந்த நாட்டில் பதில் வழங்கப்பட்டது. அவ்வாறு அச்சுறுத்தலில் கடந்து உயிரை துச்சமென நினைத்து இந்த இனத்துக்கான விடுதலை அரசியல் இருந்தவர் தான் மாமனிதர் ஜோசப் ஐயா அவர்கள். உண்மையில் அந்த மகத்தான மனிதனுடைய இறப்பு என்பது தமிழினத்துக்கு பாரிய இழப்பாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் அவர்களுடைய அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகளை இன்றைய கால இளைஞர்கள் அறிந்திருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை. உண்மையில் அவ்வாறான அவர்களுடைய வரலாறுகள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இனத்துக்கு என்ன செய்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தேவையான அரசியல் எது என்பதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அவ்வாறு அரசியலை பின்னால் நாங்கள் செல்ல முடியும். இல்லாது விட்டால் கொள்கை வழி தவறிய எங்களை அழித்தவர்களின் பின்னால் நாங்கள் சென்று இனத்துக்கு துரோகம் அளிக்கின்ற அரசியலைத்தான் நாங்கள் செய்ய வேண்டி வரும். உண்மையில் மாமனிதருடைய இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும். ஒடுக்கப்படுகின்ற ஒரு இனம் அந்த ஒடுக்குமுறையாளருக்கு எதிராக போராடுவது இலகுவான காரியம். ஆனால் அந்த ஒடுக்கப்படுகின்ற இனத்தினை ஒன்று திரட்டி, அந்த குறித்த சமூகத்தினை ஒன்று திரட்டி ஒடுக்குமுறையாளருக்கு எதிராக போராட செய்வது என்பது மிகவும் கடினமான பணி. இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழர்களை இன விடுதலை போராட்டத்துக்காக அரசியல் ரீதியாக போராடி வருகின்ற ஒரு கட்சி. அந்த வகையில் தமிழர்கள் அனைவரும் தமிழரசு கட்சி பின்னாடி செல்ல வேண்டும். அவ்வாறு நாங்கள் தமிழரசு கட்சி பின்னாடி திரண்டு தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதன் மூலமாகத்தான் எங்களுடைய மாநில போன்றவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்ற அந்த கௌரவமாக அமையும். மாமனிதர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஆலயத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இயேசுபிரான் பிறந்து உலக மக்களினுடைய பாவத்தை போக்குவதற்காக பிறந்த அந்த நாளிலே பெருமொரு பாவத்திலே கொடூரர்கள் அந்த ஆலயம் என்றும் பார்க்காமல் செய்திருந்தார்கள். மிகவும் ரகசியமான முறையில், மிகவும் நுட்பமான முறையில் நடக்கப்படுகின்ற படுகொலைகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்ற இலங்கை போலீசார் ஒரு ஆலயத்தில் பலர் கண்முனையில் சுட்டுவிட்டு தப்பி சென்ற அந்த சூத்திரதாரிகளை இன்று வரை கைது செய்யப்பட முடியாமல் இருப்பது வேடிக்கையான விடயம். இந்த மட்டு நகரை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விசேட அதிரடிப்படை முகாம், இராணுவ சோதனை சாவடிகள், போலீஸ் நிலையங்கள் என்று ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த மாதிரி தான் இந்த மட்டு நகர். அவ்வாறு ஒரு பகுதியில் எவ்வாறு அந்த பாதுகாப்பை மீறி அந்த துப்பாக்கி பிரயோகத்தை செய்துவிட்டு அவர்கள் சென்றிருப்பார்கள் என்று சென்றிருப்பார்கள். குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் 2006, 2007ஆம் ஆண்டு காலம் என்பது மிகவும் ஒரு இரத்த கலரை நிரவிய காலகட்டம். பிரதேசவாதம் என்பது ஊறி அது கொந்தளித்து தமிழ் தேசியத்தை வேட்டையாடி கொண்டிருந்த காலம்தான் அந்த 2006ஆம் ஆண்டு காலம். குறிப்பிட்ட பகுதியில் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஊடகவியலாளர் நடேசன் அவர்கள் வார் வீதியில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கல்விக்கு அயராது உழைத்த உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் நடந்தாலும் அந்த மனிதன் புள்ளிச்சாளர். அப்படி ஒரு மனிதன் அவர் கடத்தப்பட்டு இன்று வரை வீடு திரும்பவில்லை. விரிவுரையாளர் தம்பி அவர்கள் வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறு பல படுகொலை நடந்தது. அது மாத்திரமல்ல, பல பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் ஏன் நிறுத்தப்பட்டார்கள் சொன்னால், அவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு காட்டியதன் காரணமாகத்தான் அவர்கள் பழியெடுக்கப்பட்டார்கள். உண்மையில் இவ்வாறு படுகொலைகளுக்கெல்லாம் நீதி வேண்டும் என்று ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகி வந்திருக்கின்றது. அவர்கள் பல நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றார்கள். பல ஊழல்கள், கொலைகளுக்கான நீதிகளை பெற்றுத் தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்கள் படுகொலைகளுக்கும் நீதி வேண்டும். அவ்வாறு படுகொலைக்கு நீதி வேண்டி எங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதுக்காக பார்லமெண்டத்தில் குரல் எடுக்க வேண்டும். இந்த ஆட்சியில் இந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காது போனால் இனி எந்த ஒரு ஆட்சியிலும் நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் நான் நினைக்கின்றேன் 5 வருட காலம் என்பது போதுமானது எனக்கு தெரியாது. இந்த விசாரணைகள் நடைபெற்று ஏண்டா குறித்த ஒரு கொலை சம்பவம் நடைபெற்று அதற்கு தீர்ப்பு வருவதற்கு கிட்டத்தட்ட 8-10 வருடங்கள் செல்கின்றது. அவ்வாறு நினைக்கின்ற குறிப்பிட்ட 5 வருட காலத்தில் எவ்வாறு அந்த நீதி கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அது கிடைக்க வேண்டும். ஒரு ஆட்சி முறை மாற்றம் அல்லது ஒரு நிர்வாக மாற்றம் ஏற்படுகின்ற போது
அது நீதித்துறையிலும் தாக்கம் செலுத்துகின்றது, சட்டமாதிபர் திரைக்களத்திலும் தாக்கம் செலுத்துகின்றது, குற்றப்புலனாய்வு திரைக்களத்திலும் தாக்கம் செலுத்துகின்றது. அவ்வாறு தாக்கம் செலுத்துகின்ற போது குறிப்பிட்ட ஆட்சி முறை மாறுகின்ற போது குறித்த கொலை சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் கிடப்பில் போடப்படுகின்றன அல்லது அது மூடி மறைக்கப்படுகின்றன. அவ்வாறு தான் நல்லாட்சி காலத்தில் மாமனிதருடைய அந்த கொலைக்கான விசாரணை நடைபெற்று வந்து கோட்டாவையினுடைய ஆட்சியில் அவையெல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருந்தன. உண்மையில் இது ஒரு கவலையான ஒரு விடயம். இவ்வாறான விடயங்கள் இனி நடக்காத அளவுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியான முறையில் அந்த நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்ற செய்தி அவரிடம் இந்த நாள் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, உண்மையில் இந்த நிலவு நாளுக்கு வருகின்றிருக்கின்ற எங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னினால் ஓய்வு பெற்ற சட்ட தண்டனை தமிழ்மாறன் ஐயாவை இந்த இடத்தில் நன்றி கூறிக்கொண்டு, அவரை இந்த இடத்துக்கு அடையாளப்படுத்தி எங்களுக்கு தந்தவர் எங்களுடைய முன்னினால் பொதுச் செயலாளர் துரைராஜன் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு அடையாளப்படுத்த அவருக்கு இந்த இடத்தில் நன்றியை கூறியவனாக, உண்மையில் மாமனிதர்களுடைய தியாகங்கள் என்றும் வீண் போகாது, அவை என்ற ஒரு நாள் உச்ச வீழ்ச்சாக தமிழினத்தின் விடுதலை வாசலை திறக்கும், அன்று விடுதலை தீபம் ஏற்றப்படும் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையினை வழங்கி சென்ற மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இருந்தோம் என்பதற்காக அறிகுறியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னார் இருந்த காலங்களிலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இளைஞர்கள் வழியிலே தெரிய முடியாது, பல இன்னல்களை அனுபவித்தார்கள். பாதுகாப்பு படையினராலும் ஏனைய குழுக்களினாலும் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படியான நேரத்திலே ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு அவரோட கதைத்து நிறைய மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்திருக்கின்றார். ஒரு கைது நடைபெற்றால் முதலாவதாக தேடிச் செல்வது அவர் எங்கே இருக்கின்றார் என்று அவரது இல்லத்துக்கு சென்று அவருடன் தொடர்பு கொண்டு எங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பாதுகாப்பு தரப்பினருடன் கதைத்து அவர்களை விடுதலை செய்வதற்காகவும் மிகவும் பாடுபட்டவர். அந்த காலத்திலே எமது பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்தார்கள். அந்த வகையில் அவர் எம்மோடு ஒருவராக இருந்து பல வழிகளிலும் எமக்கெல்லாம் உதவிகள் செய்து வந்த அவர் கடந்த 19 வருடங்களுக்கு முன்பதாக இன்றைய நாளிலே, அதாவது நத்தார் தினத்திலே ஒரு ஆலயத்திலே வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். பாருங்கள், நாங்கள் ஆலயங்களுக்கு செல்வது இறைவனை தரிசித்து எமது குறைகளை வேண்டி வழிபாடு செய்வதற்காக நாங்கள் சென்றிருக்கின்ற அந்த நேரத்திலே இவருக்கான ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது மிகவும் மனவருத்தத்தை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்லாது அவரின் இழப்பு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக அந்த காலகட்டத்திலே இருந்தது. அந்த வகையில் அன்னாரின் இழப்பை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் எமது தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் 19 வருடங்கள் கடந்தும் அவரை மறக்க முடியாது நினைவு கூறுகிறோம் என்றால் அவருடைய பணி எமக்கு அந்த காலத்திலே தேவைப்பட்டதாக இருந்திருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவு உரையை வழங்கி சென்ற நவரத்தின புரசொலி மாமனை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருந்த பொழுது கொடியவர்களால் கொலை செய்யப்பட்ட ஜோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள் தமிழர் தாயகத்தினுடைய ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். மனிதம் மௌனிக்கப்பட்டு துப்பாக்கிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த சூழலிலே, மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட சூழலிலே, நீதி மறுக்கப்பட்டு உண்மை மறுக்கப்பட்ட சூழலிலே, உண்மைக்காக, நீதிக்காக, மனிதத்திற்காக, தமிழ் தேசியத்திற்காக ஓயாது ஒரு புயலாக அடித்து ஓங்கி தன்னுடைய குரலை உயர்த்தி கொடியவர்களால் சாகடிக்கப்பட்ட ஜோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள் நம்முடைய வரலாற்றிலே, தமிழின வரலாற்றிலே ஒரு தனிமனித வரலாறாக திகழ்கிறார். ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய ஜோசப் பர்ராயசிங்கம் ஐயா அவர்கள்
எப்பொழுதும் நீதி சார்ந்து, உண்மை சார்ந்து, கொள்கை சார்ந்து தன்னுடைய மூச்சு வரை வாழ்ந்த ஒருவர். ஒரு பத்திரிகையாளராக இருந்த பொழுது பத்திரிகை தர்மத்தின் அடிப்படையிலே ஒரு எழுதுகோலை, எழுத்தாணியை, ஒரு சொல்லுவார்கள் எழுதுகோல் என்பது ஒரு உலகத்திலே ஒரு வலிமை மிக்க ஆயுதம் என்று சொல்லி, அன்று கிழக்கு மண்ணிலே இருந்த ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியினுடைய ஊழலை, அடாவடித்தனத்தை தன்னுடைய எழுத்தாணி மூலம் எதிர்த்ததால் அரச பணியிலே இருந்து அவர் விலக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் அரசியலிலே அவர் பிரவேசித்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் எந்த கொள்கையோடு, எந்த தேசியத்திற்காக, எம் இனத்திற்காக அரசியலிலே பிரவேசித்தாரோ, அரசியலை செய்தாரோ, அதற்காகவே தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் வாழ்ந்தார். ஆகவே எங்களுக்கெல்லாம் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா மாமனிதர் அவர்கள் ஒரு தனிமனித சரித்திரமாக மாத்திரமல்ல, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு நாங்கள் கற்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடமாக எங்கள் மத்தியிலே அவர் திகழ்கிறார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கிறோம், பலவிதமான போட்டிகளை பார்க்கிறோம், நான் பெரிது நீ பெரிது என்கின்ற நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் நான் பெரிது நீ பெரிது என்பதற்கு அப்பால் நாம் பெரிது, எங்களுடைய இனம் பெரிது, நாங்கள் எங்களுடைய கொள்கை பெரிது, எங்களுடைய விடுதலை பெரிது என்பதை தன்னுடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய அணையாத இலட்சியமாக அவர் வரித்து கொண்டு வாழ்ந்தவர். அன்றைய காலத்திலே எங்களுக்கு தெரியும், எனக்கு முன்பாக உரையாற்றியவர்கள் சொன்னது போன்று, இன்றைய இராணுவ அடக்குமுறை உச்சம் பெற்ற சூழலிலும், இராணுவ துணைக்குழுக்களுடைய அடாவடித்தனங்கள் உச்சம் பெற்ற சூழலிலும் ஒரு தனி மனிதராக நின்று தன்னுடைய பொறுப்பை மிக சரியாக செய்தவர். எங்கெங்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் குரல் எழுப்பியவர். மக்களை அழித்துவிட்டு, மக்கள் மீது அடக்குமுறையை திணித்துவிட்டு அதை மூடி மறைக்க முற்பட்ட பொழுது ஒரு தனி மனிதராக இந்த மண்ணிலே நின்று அதை எதிர்த்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர். 91ஆம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கொக்கட்டிச்சோலை படுகொலையை மூடி மறைக்க முற்பட்ட பொழுது அதை சர்வதேசத்திற்கும் சரி, இந்த தேசத்திற்கும் அந்த படுகொலையுடைய உண்மை முகத்தையும் அவருடைய சூத்திரதாரிகள் யார் என்பதையும் எடுத்துச் சொன்னவர். ஆகவே உண்மை மறுக்கப்பட்ட சூழலே, நீதி மறுக்கப்பட்ட சூழலே, உண்மைக்காக, நீதிக்காக, தேசியத்திற்காக, இனத்திற்காக நின்ற ஒரு மாமனிதரை எங்களுடைய தேசம் இழந்திருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் அவருக்கு 19 ஆண்டுகள் கடந்தும் அவரை மறக்காமல் அவரை அஞ்சலிக்கிறோம், அவருடைய பணிகளை போற்றுகிறோம். அவர் அப்பழுக்கற்றவராக தமிழ் தேசியத்தை நேசித்தார். பதவிகளுக்காகவோ தன்னுடைய சுயலாபங்களுக்காகவோ அவர் சோரம் போகவில்லை. தனக்கு 2004ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய அழுத்தங்கள் அவருக்கு பிரயோகிக்கப்பட்ட பொழுது அவர் கொண்டிருந்த கொள்கையையும் இலட்சியத்தையும் கைவிடத்தக்க அளவுக்கு அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்ட பொழுதும் அந்த தன்னுடைய தேர்தல் தோல்வி வெற்றிகளுக்கு அப்பால் தான் நேசித்த கொள்கைகளுக்காக, இலட்சியங்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதர். ஆகவே அந்த இலட்சியங்களோடு தான் வாழ்ந்து அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது, தான் கொண்ட இலட்சியங்களுக்காகவும், கொள்கைக்காகவும், தமிழ் தேசியத்திற்காகவும், இன ஒருமைக்காகவும், விடுதலைக்காகவும் தான் நிற்கிறபடியால் தனக்கு என்ன நடக்கும், தன்னுடைய உயிர் எந்த நேரத்திலும் பறிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சூழல் இருந்த பொழுதும் அவர் சோரம் போகாத ஒரு மனிதராக வாழ்ந்தார். ஆகவே இன்று நாங்கள் பார்க்கின்ற தமிழர் தேசம் இன்றும் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை உலகிலே சந்தித்து விடுதலையை வேண்டி நிற்கிறது, இன அழிப்பை வேண்டி நிற்கிறது, இன அழிப்புக்கான நீதியை வேண்டி நிற்கிறது. ஆகவே நாங்கள் தமிழர் தேசத்திற்காக, தமிழ் மக்களுக்காக நாங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டியவர்கள். ஆகவே இங்கே யார் பெரியவர் என்பதல்ல பிரச்சனை, யார் முதன்மையானவர் என்பதல்ல பிரச்சனை. எங்களுடைய இனம் விடுதலை அடைய வேண்டும். எங்களுக்கு நடத்தப்பட்ட இன அழிப்பு, அந்த மிகப்பெரிய இன அழிப்புக்கு நீதி வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஜோசப் ஐயாவுடைய வாழ்வும் பணியும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகள், பிரச்சனைகள், நான் பெரிதா நீ பெரிதா என்கின்ற பல பரீட்சைகள், விஷப்பரீட்சைகளுக்கு அப்பால் எங்களுடைய இனம் பெரிது, எங்களுடைய தேசியம் பெரிது, தேசியத்திற்காக தங்களுடைய உயிரை நீத்த உங்களுடைய தியாகங்களும் பெரிது என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செய்கின்ற பொழுதுதான் உண்மையாக ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா அவருக்கு செய்கின்ற மிக முக்கியமான அஞ்சலியாகும். ஆகவே அக்காலத்தின் தேவையை உணர்ந்தவர்களாக, வரலாற்று கடமையை உணர்ந்தவர்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு தமிழின விடுதலைக்காக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற பொழுது நாங்கள் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா மாமனிதர் அவர்களுக்கு உண்மையான அஞ்சலியை செலுத்துகிறவர்களாக இருப்போம். ஆகவே இந்த அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வரலாற்றை, இந்த அஞ்சலி நிகழ்வு என்பது வெறுமனே அஞ்சலித்து போகிற நிகழ்வு அல்ல, ஒரு தனிமனித வரலாற்றை, ஒரு தனிமனித சரித்திரத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்தும்
தமிழின விடுதலைக்காக ஒவ்வொருவரும் வேற்றுமைகளை களைந்து ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதுதான் ஜோசப் பரராயசிங்கம் ஐயா கண்ட கனவை நனவாக்குகின்ற செயல் என்று கூறி அனைவருக்கும் கூறி அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.